ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது 2015 மலையாளமில் எடுக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர் ட்ராமா தான் அன்னார்கலி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் அந்த உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் நம்ம பிருத்திவிராஜ், பிஜு மேனன் அண்ட் மியா ஜார்ஜ்லாம் லீலோவில் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். பிகாஸ் 2015 எடுக்கப்பட்ட படம் இப்போ தமிழ் டப்பிங்கோடு இருக்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு மேலே படத்தோட கதை என்னங்கிறத சிம்பிளாக ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம பிருத்திவிராஜ் பேர் வந்து சாந்தனு வந்து ஒரு எக்ஸ் நேவி ஆஃபீஸராக இருக்கிறாப்ல. இவர் நேவியில் இருந்த வரைக்கும் இவரோட ஹையர் ஆஃபீஸர் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட ஒரு பொண்ணுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பழக்கம் உண்டாகி ஒரு காதல் உண்டாகுது. இவங்க ரெண்டு பேரோட காதலை இவரோட ஹையர் ஆஃபீஸர் அங்கே பார்க்க, ஸோ இந்த காதலுக்கு அகேன்ஸ்டாக நிற்கிறாப்ல. ஸோ அதனால் வந்து டிசிப்ளின் ஆக்ட் படி இவருக்கு வந்து கோர்ட் மார்ச் பண்ணதுக்கான ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வச்சு ஒரு வழக்கு நடத்தப்படும். ஸோ அந்த வழக்கில் தான் தெரிய வருது, அந்த பெண்ணுக்கு வந்து 15 வயசு தான் ஆகுது. அண்டர் ஏஜ் பொண்ணை வந்து வலுக்கட்டாயமாக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வச்சு டிமாண்ட் பண்ணி நம்ம பிருத்திவிராஜ் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் உண்மையாக காதலிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸோ அந்த பொண்ணையுமே கூட்டு வச்சு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உன்னை வந்து இல்லீகலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாரா, உன்னோட பர்மிஷன் இல்லாமல் பண்ணாரா இல்லையான்னு கேட்கும்போது நான் உண்மைக்கு அவங்கள காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ வெறும் 15 வயசு தான் ஆகுது, இப்போ வந்து உன்னோட வர்றது காதல் இல்லை, இன்னும் 5 வருஷத்துக்கு அப்புறம் வர்றதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு உண்மையான காதல் என்ன அப்படிங்கிறது தெரியும்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினும் நான் இன்னும் 5 வருஷத்துக்கு ஆனாலும் நான் என் மனசில் இருக்கக்கூடிய காதல் மாறாது அப்படிங்கிற மாதிரி அங்கே ரெண்டு பேருமே சவால் விட்றாங்க. இதுக்கப்புறம் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரோட காதல் சேர்ந்துச்சா இல்லையா, இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம பிருத்திவிராஜ் வந்து இந்த 5 வருஷத்தில் அவரோட கான்டாக்ட் எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. இப்போ எங்கே இருக்காங்க எந்த ஒரு டீட்டெயிலும் தெரியாமல் அவங்கள கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த படம் வந்து 2015 எடுக்கப்பட்ட படம். ஸோ அந்த பீரியடில் கண்டிப்பாக ஒரு கோல்டனான ஒரு லவ் ஸ்டோரி ட்ராமாவாக கண்டிப்பாக இருக்கும். இப்போவும் நிறைய இடங்கள்ல வர அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். கூடுதலாக இந்த படத்தில் அந்த பீரியட்லேயே வந்து நிறைய செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க போல். ஸோ அதில் வந்து இந்த அண்டர் வாட்டரில் நிறைய போர்ஷன்ஸ் எடுத்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து ஹெலிகாப்டர் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சில இடங்களில் அது விஎஃப்எக்ஸ்ன்னு தெரிஞ்சிருந்தாலும் மேஜர் ஆஃப் த போர்ஷன்ஸில் நிறைய எஃபெக்ட் போட்டு நிறைய ஷார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸில் கன்வே பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க நம்ம பிருத்திவிராஜோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். அதுலேயுமே யங்காக ஒரு சாமிங்கான லுக்கில் வந்து கலக்குன்னு கலக்கியிருக்காப்புல. அண்ட் ஆல்சோ நம்ம மியா ஜார்ஜ் வருவாங்க. அவங்களுக்கு பெரிய லெவலில் இம்பார்ட்டண்டான ரோல் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிஜு மேனன். ஸோ அவர் வந்து நம்ம பிருத்திவிராஜுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக வருவாப்பில். சொல்லப்போனால் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ணாமல் இவரோட வேலையும் அன்றைக்கி அங்கே பறிப்போகும். ஸோ அதனால் இவர் என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி இந்த படத்தோட வில்லன் கேரக்டராக வர நம்ம ஹீரோயினோட அப்பா. ஸோ அவங்க சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். என்னை பொறுத்தளவுக்கு அந்த பீரியடில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு வில்லனோட பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஒரு அப்பாவாக இருந்துட்டு தன் பொண்ணை வந்து அந்த பையனுக்கு கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எந்த மாதிரிலாம் பண்ணுவாரோ அது எல்லாமே இவர் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குது. அண்ட் ஆல்சோ நம்ம ஹீரோயினை பொறுத்தளவுக்கு ஆன் ஸ்க்ரீனில் அவங்களோட டூரேஷன் ரொம்ப குறைவாக இருந்தாலும் வர அந்த குறைவான ட்ராக்ல வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு பேராக இருப்பாங்க நம்ம பிருத்திவிராஜும் இவங்களும். பார்க்கறதுக்கு ஆன் ஸ்க்ரீனில் நிறைய இடங்களில் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஒரு லவ் கெமிஸ்ட்ரி கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். இப்படி இந்த படத்தில் இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலும் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெகட்டிவ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக டூரேஷன் தான். ஸோ அந்த பீரியடில் ஒரு லாங் மூவியாக, அதாவது 3 மணி நேரம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு போரிங் ஆகுது. அதனால் இந்த படத்தை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஸ்லோ பேண்ட் படம் தான். ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதுலேயுமே இந்த படத்தில் வந்து நிறைய சாங்ஸ் இருக்குது. அதனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிருத்திவிராஜுக்காக கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லவ் ட்ராமாஸாக அதிகமாக விரும்பி பார்க்குறவங்கன்னா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கை பார்க்கும்போது 5K 2.6 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன் டைம்.